மகாபரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த இன்னும் ஒரு ஆயுச நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை சூழ்ந்திருக்கிற இந்த இருளை போன்ற இந்த சூழ்நிலையில கூட நீர் வெளிச்சமா எங்களுக்கு இருக்கிறீர் கர்த்தாவே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தீங்கு நாளிலே கூடார மறைவிலே எங்களை ஒளித்து வைத்து கண்மலையின் மேலே எங்களை உயர்த்துகிற அற்புதமான தேவன் ராஜா நீங்க. ராஜா, உமக்கு நன்றி அப்பா. கர்த்தரை சுதந்திரமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தையின்படியாய் ஆண்டவரே, நீர் எங்கள் சுதந்திரமும் எங்கள் பாத்திரத்தின் பங்குமாய் இருக்கிறீர். ஆண்டவரே ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். நேர்த்தியான இடங்களிலே எங்களுக்கு பங்கை கொடுத்த எங்கள் தேவன் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த சூழ்நிலையிலெல்லாம் கூட ஆண்டவரே, உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் எங்களை திருப்தியாக்கி எங்களை நடத்துகிறவர் நீர். உடைய கரம் எங்களை நடத்துகிறது என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணரும்படி எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிற உங்களுடைய ஆவியானவருக்காய் நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கோ தூரத்தில் இருந்த எங்களை உங்களுடைய சமீபத்தில் கொண்டு வந்தீர். உங்களுடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே உங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களுடைய ராஜ்யத்தின் புத்திரராய் நாங்கள் மாறும்படி நீர் எங்கள் மேல் கிருபை பாராட்டினீர் ஆண்டவரே. எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எத்தனையோ வருஷங்கள் நீர் எங்களை தொடர்ந்து வந்தும் ஆண்டவரே, ஒரு நாளிலே நீர் எங்களை உமக்காய் பிடித்து எடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய கரத்துக்குள் இருப்பது ஒரு பெரிய பாக்கியம் ஐயா. உடைய ராஜ்யத்துக்குள் இருப்பது ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. உடைய நடத்துதலுக்குள் இருப்பது ஒரு பெரிய கிருப ராஜா. அந்த கிருபைக்குள்ளாய் நீர் எங்களை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். அநேக பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விரும்பின வேதமே நல்லது என்ற வார்த்தையின்படியார் ஒவ்வொரு நாளும் உடைய வசனங்களை தியானித்து தியானித்து அதில் நாங்கள் ஆண்டவரே பலன் பெறும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிவதில்லை என்ற வார்த்தையின்படியாய் ஆண்டவரே, உடைய வார்த்தையினாலே ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்களை நடத்துகிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த வார்த்தையானவர் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் உம்மை தியானிக்கும் போதெல்லாம் நீர் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் உடைய வார்த்தையை தியானிக்கும் போதெல்லாம் நீர் எங்களோடு உலாவி கொண்டு இருக்கிறீர் ஐயா. அதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா, உணர்கிறோம் ஐயா. அன்று ஏனோக்கு உம்மோடு சஞ்சரித்தது போல உடைய வார்த்தையினாலே உம்மோடு நாங்கள் சஞ்சரிக்கும்படியா எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே பாடல்கள் பாடும்போது, செய்திகள் ஆண்டவரே கொடுக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நீர் அசைவாட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் அசைவாடுவீராக. எங்கோ உம்மை விட்டு தூரமாய் போயிருந்தவர்கள் எல்லாம் உம்மண்டையில கிட்டி சேரும்படியாய் இந்த ஆராதனையை வழி நடத்தட்டும் கர்த்தாவே. ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தராகி உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய உள்ளங்கைகளை வரைந்து வைத்து பாதுகாத்து நடத்துகிற உம்முடைய பேர் அன்புக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த ஆராதனையை ஆசீர்வதித்திருக்கிறீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில மாத்திரமல்ல, இந்த நாள் முழுவதும் வருகிற நாட்கள் எல்லாம் நீர் எங்களோடு இருந்து நடத்துவீராக. தாழ்த்தினுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலான வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்க ஆண்டவரே கூடி வர செய்து கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கக்கூடிய ஆண்டவரே சாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்பாவும் ஒமேகாவும் ஆண்டவரே, ஆதியும் அந்தமும் ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரே அப்பா. சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி
என் வாயின் வார்த்தையெல்லாம் வீரர் காயம் மாற்றவே ஆராதிப்போம் ஆண்டவரே ஆராதிக்க கடந்து வந்திருக்கோம் அப்பா. ஓ ஆவியான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லுவோம். அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே ஆராதிக்க கூடி வந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஆண்டவரே உமக்கு அந்த பெரிய வழியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. உமக்கு உகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்கு உகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் ஆராதிப்போம். ஆராதனை 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 ஆராதிப்போம்.
ஆண்டவரே, ஆண்டவர் மேல ஒரு நேசத்தோட ஒரு அன்போட அவர் ஆண்டவர் கிட்ட நம்ம வந்து ஆராதிப்போம். அவர் ஆண்டவர் கிட்ட ஒரு அன்போட ஒரு நேசத்தோட ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. எங்களை தாங்கும் தெய்வமே, எங்களை நடத்தும் தெய்வமே, அப்பா உமக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகார ஆவியை கொடுத்த தெய்வமே, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சொல்லுவோம் அப்பா. ஆண்டவரே அப்பா எங்களுக்காக ஆண்டவரே அப்பா ஒரு சிலுவையில பலியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம் ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உணர்ந்து சொல்லுவோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புவதா. ஹalleluya. திராட்சை ரசம் பார்க்கிறோம் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிறோம் இனிமையானவரே, ஊற்றுகின்ற பரிமளமே, உலகெல்லாம் மனமே. ஹalleluya. ஊற்றுகின்ற ஓ பரிமளமே, உலகெல்லாம் மனமே. சொல்லுவோம். இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவுகிறீர். சொல்லுவோம். இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவுகிறீர். உணர்ந்து சொல்லுவோமா. எனக்கு உரியவரே, இதயம் ஆள்பவரே, ஹalleluya. எனக்கு உரியவரே, இதயம் ஆள்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உள்ள நாளெல்லாம். உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உள்ள நாளெல்லாம். உமக்கு ஸ்தோத்திரம் கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, வீணா கண்மலையே. சொல்லுவோமா. கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே திராட்சை ரசம் பார்க்கும் இனிமையானவரே, ஆண்டவரே திராட்சை ரசம் பார்க்கும் இனிமையானவரே, ஓ ஊற்றுகின்ற பரிமளமே, ஹalleluya. அப்பா ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னொரு விசை என்னோடு சேர்ந்து சொல்றீங்களா? இன்னொரு விசை சொல்லுவோம். திராட்சை ரசம் பார்க்கிறோம் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிறோம் இனிமையானவரே, ஊற்றுகின்ற பரிமளமே, உலகெல்லாம் மனமே. ஓ
கூட இருந்து கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே ஜெபிக்க வைத்த ஜெப வீரரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே கடந்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனை நிரப்புன ஆண்டவரே இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரையும் நிரப்புன கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இப்போ நீங்க ஆண்டவரே அவங்க பார்க்குற இடத்துல ஆண்டவரே அவங்களோட அசைவாடுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே அவங்களை தொடுவீராக அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆவியானவருடைய ஆண்டவருடைய பலன், ஆவியானவருடைய ஆண்டவரே ஒரு வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரையும் தொடுவதாக ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே மீதியான பகுதி உங்க கரத்துல கொடுக்குற ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரசங்கிக்கிற தேவதாசன மரத்தினை வெளிப்படுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே நீரே பொருட்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இந்த ஆராதனை உம்முடையது ஆண்டவரே. நீரே பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, உங்களை அவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு பிரசங்கிக்க முடிய கடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய வீடியோ மூலமாய் யூடியூப் மூலமாய் சந்திக்க இதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை நமக்குள்ள இருப்பதாக நீங்கள் எல்லாம் தொடர்ந்து நம்ம சபைகள் திறக்கப்படுவதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த வரும் நாட்களில் செய்வாராக. வாசிப்போம். சங்கீதம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகளோ தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் தேவன் நன்மை செய்கிறவர். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு ஆகிய ஒரு பெரிய நன்மையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் கொடுக்க பெரிய நன்மை என்னவென்றால் ரட்சிப்பு. வேதத்தில் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடபடிகளில் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். நாம் காசு பணங்கள் சொத்து பத்துகள் விட ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் ரட்சிப்பும் இந்த பரிசுத்த ஆவியானவரும் தான் நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய நன்மை என்று நாம் உணர வேண்டும். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். பிரியமான இந்த லாக்டவுன் நாட்களில் தேவன் நமக்கு செய்த உணவு தந்து, சமாதானம் தந்து, சுகம் தந்து, தேவ தேவைகளெல்லாம் தேவன் சந்தித்து நான் ஜெபங்களுக்கு பதில் தந்தார் பார்த்தீங்களா? அதே ஒரு பெரிய நன்மை. இன்னைக்கு அது சாதாரணமாக நடக்கலை. தேவன் அற்ற ஜனங்களால் அது முடியல. ஆனால் தேவன் நமக்கு காரியங்கள் எல்லாம் அந்த லாக்டவுனால் தந்திருக்கிறார். நம் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆவிக்குரிய இந்த யுத்தத்தில் ஆவிக்குரிய விதத்தில் நாம் விழுந்து போகாதபடிக்கு நம்ம பாதுகாத்து தேவன் நம்மை நிலைநிறுத்திருக்கிறாரே, அதே ஒரு பெரிய நன்மை என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். வேதம் கூறுகிறது, யாக்கோபுல சொல்லும் பொழுது அவர் அப்படியே சொல்கிறார், எல்லா நன்மைகளும் பரத்திலிருந்து அது வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பெரிய நன்மையை தந்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நன்மைன்னா உலகப்பூர்வமான ஆசீர்வாதம் என்றுதான் இல்லை. இன்றைக்கு நம்ம கொடுத்த ரட்சிப்பு, அபிஷேகம் இந்த லாக்டவுனால நான் நினைக்கிறேன் அநேகர் சில பின்மாறி கூட போயிருக்காங்க. சில பேர் சோர்ந்து போயிருக்காங்க. ஆனால் நம்மளை சோறு பெறாதபடிக்கு தேவ பலத்தோடு, அந்த அபிஷேகத்தோடு, அந்த உணர்வோடு, ஆதி அன்போடு நம்ம நிற்க வைத்திருக்கிறாரே, அதே பெரிய நன்மைங்க. கர்த்தருக்கு கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அவர் தன்னுடைய சட்டையில் மறைத்துக் கொண்டு நமக்கு இருக்கிறார். எந்த வைரஸ் நம்மை பாதுகாக்க நம்ம தொடாதபடிக்கு நம்மளை தேவன் பாதுகாத்து உன்னதமாக தன்னுடைய சட்டையில மூடிக்கொண்டிருக்கிறார். பாதி நம் கூடாரத்தை அணுகாதபடி பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நாட்கள் தன்னுடைய அவருடைய சட்டையில மூடிக்கொண்டிருக்கிறாரே, அதே ஒரு பெரிய நன்மையை நம்ம உணர வேண்டும்.
பாவத்தில் இருந்த நம்மை, சாபத்தில் இருந்த நம்மை, ஒளியான சேற்றிலிருந்த நன்மை இருந்த நம்மை தூக்கி எடுத்து நமக்கு ரட்சிப்பை தந்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடு உட்காடுகிற அனுபவத்தை தேவன் தந்தாரே. அல்லேலூயா. அதே ஒரு பெரிய நன்மை என்பதை நீங்கள் உணர வேண்டும். தேவன் நமக்கு தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு அந்தஸ்தை தந்திருக்கிறார், அந்த ஸ்தானத்தை தந்திருக்கிறார். அதுவே ஒரு பெரிய நன்மை என்பதை நீங்கள் உணருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வசனத்துல கொடுக்கப்பட்ட விளக்கம் என்னவென்றால், சிங்க குட்டிகள், சிங்கம் காட்டுக்கு ராஜா, இந்த காட்டுக்கு ராஜா தன் சிங்க குட்டியை போட்டுட்டு உள்ள அந்த மிருகங்கள்லாம் அடிச்சு கொண்டாந்து சாப்பாடு போடுமா. அதே தாழ்ச்சி சமயத்துல மிருகங்கள் கிடைக்காம, உணவு கிடைக்காம, நன்மை கிடைக்காம தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். ஆனா கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது, கடுகு அளவுக்குள்ள ஒரு குறை இருப்பாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. தேவன் அப்படியே இவங்களை நடத்தியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் வரும் நாட்கள் ஒரு பெரிய நன்மையை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்வோம். அல்லேலூயா. லூக்கா 11:13 சொல்லப்படுது. அசிப்போ லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி என்ற நன்மையை அதிக நிச்சயம் அல்லவா நமக்கு கொடுக்கிறார் இல்லையா? நிச்சயம் இல்லையவா? நம்ம பூலோக பிதாக்கள் எவ்வளவு நன்மைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. கல்லை கேட்ட அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா அப்படின்னு உலக ஆட்கள். ஆனா பரமை பிதா நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் வாரத்தை கொண்டாடினோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தியிருக்கிறார், ஆவியிலே பலப்படுத்தியிருக்கிறார், ஆத்துமாவிலே பலப்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த நாளில் தந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறாரே, அதே ஒரு பெரிய நன்மை. ரட்சிப்பும் பரிசுத்த ஆவியில் கொடுக்கப்பட்ட நன்மை, ஒரு பெரிய ஆவிக்குரிய நன்மை தேவன் தந்திருக்கிறார். அந்த நன்மை தான் நம்ம பூலோக ஆசீர்வாதங்களை நமக்குள்ள கொண்டிருக்கிறது. ஒருத்தர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கும் பொழுது தேவன் உன்னதத்திலிருந்து சகல நன்மைகளால் நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். வேதத்துல பார்க்கிறோம், இந்த நன்மை எப்படி கிடைக்கிறது என்று 2 காரியத்தை பார்ப்போம், பார்த்து முடிப்போம். நன்மை வேணும்னா இந்த அதிகாரமே நமக்கு சொல்லுது 2 காரணங்கள் இருந்தால் தான் நமக்கு நன்மை கிடைக்குமா. அதே 34வது சங்கீதத்துல 9வது வசனத்தை பார்ப்போம், வாசிப்போம். 9 வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பார்த்தீங்களா என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது சொல்லி போது 12வது வசனம். கர்த்தருக்கு பயப்பட தேடுவர்களுக்கு ஒரு நன்மை கூறப்படாது. இங்கே கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறையும் வராது. ஒரு குறையும் நமக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு குறைவும் வராது. சங்கீதம் 128:1 எப்படியா வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தாதான் தேவனிடத்தில் நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்க நினைக்கணும், விசுவாசிக்கணும். நீங்க தேவனுக்கு பயந்து நடக்கணும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. மனுஷர்களுக்கு பயப்படுகிறோம், சட்டத்துக்கு பயப்படுகிறோம், மிருகங்களுக்கு பயப்படுகிறோம், ஏன் இந்த வைரஸுக்கு பயப்படுகிறோம். அவ்வளவு பயம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? கர்த்தருக்கு பயப்பட்டு அந்த வைரஸுக்கு பயப்பட வேணாம் நான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, யோசேப்பை பற்றி பார்க்கிறோம். யோசேப்பு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தான், அவனுக்கு என்ன நன்மையை தேவன் தந்தார், ஒரு சாட்சியை பார்க்க போகிறோம். முதலாவது, யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் பயந்திருந்தான். வாசிப்போம். ஆதியாகமம் 39:9 வாசிக்கலாம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவன் தேவனுக்கு பயந்தவனால இருந்ததுனாலதான் அந்த அவன் பாவம் செய்கிற சூழ்நிலை அவனுக்கு உண்டாயிருந்தாலும் அங்க தேவ பயம் இருந்ததுனால அந்த பாவம் செய்யாதபடிக்கு அவன் விலகினான்.
பிரியமானவர்களே, இன்றைக்கு பாவம் செய்ய நமக்கு சந்தர்ப்பம் சரியான இடத்துல இருக்கும் பொழுது நாம் ஒத்து போகாமல் கர்த்தருக்கு இருந்தோம் என்றால் தான் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று அர்த்தம். இன்னைக்கு பாவம் செய்வதற்காக பாவத்தில் விழுவதற்கு அநேக சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் இந்த உலகம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. தேவனுடைய நன்மை ஏன் பெறலன்னா நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல இல்லைன்னு என்று அர்த்தம். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த நாட்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல கேட்ட பிரசங்கெல்லாம் கேட்டீங்கன்னா இன்னைக்கும் சில நேரத்துல அதை நினைச்சாலே பயமா இருக்கும். அப்படி பிரசங்கெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதுதான் எங்களை உருவாக்கி இருக்குது. அந்த வேத பாடங்கள் தான் உருவாக்கிறது. இன்னைக்கு வெளியில பார்க்க போனீங்கன்னா ஆசீர்வாதமா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் தான் இருக்கிறத தவிர தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை பத்தி சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் சொல்றான், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஆள்கிட்ட வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வரும். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம கிட்ட இருக்குதா? இன்னைக்கு துணிகரமாய் பாவம் செய்வதற்கு சூழ்நிலைகள் வெளியில எல்லாம் சுத்த வேண்டியல, அவன் கைக்குள்ள இருக்கு, வீட்டுக்குள்ளே இருக்கு. நிறைய சூழ்நிலை உண்டாயிருக்கும். இந்த லாக்டவுன் நாள்ல அதுவும் அதிகமாகவே இருந்திருக்கும். நீ தேவனுக்கு பயந்திருக்கிறாயா? நீ தேவனுக்கு பயப்படாத இன்றைக்கு உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் உன்னை திரும்பி புதுப்பித்து உனக்கு ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு அந்த ரட்சணை நாள். இன்றைக்கு ஒரு தேவ சமூகத்தில் உன் பாவங்களை அறிக்கட்டு விடுதலை ஆகும்படியாய் கர்த்தர் உனக்கு விரும்புகிறார். யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கிட்ட இருந்தது. இன்னைக்கு நம்மை தேவ சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுனால அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது என்று பார்க்கும்போது ஞானம் கிடைத்தது. ஞானம் வேற, அறிவு வேற. நம்முடைய படிப்பு, நம்முடைய உலக அறிவுகள் மூலமா, நம்முடைய உலக படிப்பு மூலமாய், அநேக படிப்புகள் மூலமாய் நமக்கு என்ன கிடைக்கும்? அறிவு கிடைக்கும். ஆனா ஞானத்தை தேவன் ஒருவரே கொடுக்க முடியும். உலகத்தின் ஞானம் அல்ல, தேவ ஞானத்தை. உலக ஞானம் வேற, தேவ ஞானம் வேற. அதுக்கு போக முடியாது. வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 1:7, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் தேவனால் கொடுக்கப்பட்ட நன்மை என்பது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நன்மை பரலத்திலிருந்து வருகிறதா. நீங்க தேவனுக்கு பயப்பட பயம் உங்கள்கிட்ட இருக்கும் போதே இந்த ஞானம் உங்களுக்குள்ள உருவாகிவிடும். அதான் ஞானத்தின் ஆரம்பம். உனக்கு ஞானம் கிடைக்கணும்னா நீ தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை இன்றிலிருந்து உருவாக்கி கொள்ள வேண்டும். தேவனுக்கு பயப்பட பயத்தை பத்தி அதிகமா பேசலாம். நான் இந்த யோசேப்பை மட்டும்தான் நான் உங்களுக்குள்ள எடுக்கிறேன். வாசிப்போம், யாக்கோபு 1:5 வாசிப்போம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவீர்கள். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பரத்திலிருந்தே ஞானம் வருகிறது. நாம் கேட்கும் போது கிடைக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்து நம்ம அந்த பயம் இருக்கும் பொழுது தேவன்கிட்ட கேட்கும் பொழுது ஞானத்தின் ஆரம்பம் அங்கு உண்டாகிறது. வானத்தில் பரத்திலிருந்து ஞானம் கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் நான் அந்த யோசேப்பு உதாரணத்துக்கு நான் வருகிறேன். யோசேப்புக்கு எப்படி ஞானத்தை அவன் பயப்படுகிற பயணத்துல எப்படி ஞானம் கொடுக்கப்பட்டது, அது கூட விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். யோசேப்பு அந்த தேசத்தில் இருக்கும்போது தேசத்திலே பஞ்சம் வந்தது. அதற்கு ராஜாவாகிய பார்வோன் என்ன செய்ய வேண்டும் என்று ரொம்ப யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:32-39 வரை வாசிக்கலாம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை இந்த பார்வோன் தேடுகிறார். அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளைச்சலில் 1/5 வாங்கும்படி செய்வாராக.
அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு இந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றார். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்று இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த 41வது அதிகாரத்தை தியானத்தை பார்த்தீங்கன்னா, பார்வோனுக்கு சொப்பனம் கிடைக்குது. அது அர்த்தத்துக்கு ஆளை தேடுறான். அந்த அர்த்தத்துக்கு ஆள் பல பேரை பார்க்கறான். கடைசியில் யோசேப்பு கிட்ட அந்த கமிட்மெண்ட் வருது. இந்த யோசேப்பு கிட்ட வரும்பொழுது யோசேப்பு அதை தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளை இருக்கிறதுனால அதை ஜெபித்து அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார். அதை தான் இப்போ இந்த சகோதரி வாசிச்சு நீங்க கேட்டீங்க. இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்றா, பார்வோன் ஆசை அந்த யோசேப்பு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பஞ்சம் வரப்போகுது, நீங்க தானியத்துல என்ன 1/5 பங்கு வாங்கி சேர்த்து வைங்க. அப்போ உங்களுக்கு என்ன செய்யும், அந்த பஞ்ச காலத்துல உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லப்படுது. இது ஒரு சத்தியம் இருக்கு. நீங்க பஞ்ச காலத்துல இருந்திருக்கோம், எத்தனை பேர் சேமித்து வச்சிருக்கிறோம், என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். வருகிற வருமானத்துல வேதம் சொல்லுது 5ல் 100% சேமிப்புல வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சேமிப்பு திட்டம், யோசேப்பின் சேமிப்பு திட்டத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப உடனே பார்வோன் என்ன சொல்லியிருக்கிறாரு, இதை கேட்கும் பொழுது, பரவாயில்லையே, இது நீதான் தேவன் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறாரு, உன்னை தவிர வேற ஆளே கிடையாது, நீயே அந்த ஞானமும் விவேகமும் உள்ளவன் சொல்லிட்டு 42வது வசனத்துல பாக்குறோம், 41ல பாக்குறோம். அதே அதிகாரத்துல முழு தேசத்துக்கு அவனை அதிகாராக்கி, அதாவது 2வது இடத்துல ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவல்ல கொண்டு வந்து அவனுக்கு முத்திர மோதிரம் கொடுத்து அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஞானம் கிடைச்சதுனால தேவனுக்கு பயப்படுகிற பயம், பிச்சைக்காரன் போல அங்க இருந்தான், சிறையிருப்புல இருந்தான், நிறைய பேர் ஏமாத்தாலாம் படிச்சு பாருங்க. முன்னாடி இருக்கு ஒரு சூழ்நிலை கர்த்தருக்கு ராஜாக்கு முன்பாடு கொண்டு வரும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுனால அந்த ஞானம் அங்க தேவனுடைய ஞானம் அங்க வெளிப்படுகிறது. அந்த ஞானமானது அவனை உயர்வுக்கு கொண்டு வருகிறது, ஒரு ராஜாவாக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு வருகிறது. அந்த தேசத்தை பாதுகாக்கிறது, உலகத்தை பாதுகாக்கிறது ஞானத்தை அவர் தேவன் தந்துக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது ஒரு பெரிய நன்மை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் தான் நன்மை. இது எவ்வளவு பெரிய நன்மை தெரியுங்களா? நம்ம நினைக்கிற நன்மைன்னா காசு வேணும், பணம் வேணும், சோறு வேணும், இதுக்கு தான் வளைகிற கூட்டமா இருக்கக்கூடாது. ஆவிக்கு நன்மை, தேவ ஞானம் ஒரு பெரிய நன்மை. இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்துக்கு ஒப்பு கொடுங்க. பார்வோன் ராஜா சாட்சி சொல்றாரு, ஞானத்தின் ஆவி உன்னிட்டதான் இருக்குது, விவேகம் வேற ஒருத்தனும், ஞானம் விவேகம் வேற யாரும் இல்லை, தேவ ஆவியை பெற்ற மனுஷன் என்று சொல்லி ஒரு புறஜாதி ராஜா, இயேசு அறியாத, தேவனை அறியாத ஒரு ராஜா அங்கு சொல்றாரு, அவனை விட்டு சாட்சி சொல்லுகிறார். இதுதாங்க தேவனுக்கு பயப்படுகிற மனிதனுக்கு கிடைக்கிற பெரிய நன்மை. 2வது ஒரு ஆளை பத்தி நம்ம வாசிக்கிறோம், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை. புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலர் நடபடிக்கை 10வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிக்கை 10:2 வாசிப்போம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டார். யாரை பற்றி சொல்லுகிறது? கொர்நேலியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் 100க்கு அதிபதி, தேவனுக்கு பயந்தவனமாய் இருந்தான். இந்த தேவனுக்கு பயந்தவனமாய் இருந்த புதிய ஏற்பாடு இந்த பரிசுத்தவானை பற்றி என்ன சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவன் என்ன ஆசீர்வாதத்தை அவன் பெறுகிறான் பாருங்க. 10:4 வாசிக்கிறோம்.
அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. எவ்வளவு பெரிய நன்மை பார்த்தீங்களா? தேவனுக்கு பயந்த மனுஷனோட ஜெபங்கள் தேவ சமூகத்தை எட்டியது. இன்னைக்கு அநேக ஜெபங்கள் ஏன் கேட்கப்படல? அநேகரோட ஜெபங்கள் கேட்கல. ஜெபத்தை தேவன் கேட்கலன்னு ஏன் சொல்றோம்? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தா அங்க தேவதூதனே வந்து சாட்சி சொல்லுவான், அவன் ஜெபம் என்ன செஞ்சிருக்கு, தேவ சமூகத்துல அது எட்டி இருக்குது என்று சொல்லுவான். உன் தான தர்மம், நீ கொடுக்கிற காணிக்கைகள், தான தர்மங்கள் தேவ சமூகத்துல எட்டி இருக்கும். அதுக்குள்ள உள்ள பிரயோஜனங்கள், அதுக்குள்ள ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சிருக்கும். இன்னைக்கு தேவனுக்கு விசுவாசிகளுக்கு, தேவனுக்கு பயப்படுகிற புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கணும். அடுத்து பாருங்க, அடுத்த ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கும் பொழுது, கொர்நேலியு வீட்டுல ஊழியம் நடக்குது. 10வது அதிகாரம் 21வது வசனம் 22 வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவரும் ஆகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார். என்ன சொல்லப்பட்டிருக்குது இங்க? இங்க ஊழியக்காரரு இப்ப தேவன் அனுப்புறாரு அவன் வீட்டுக்கு. அங்க ஒரு 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 நம்ம பாஷையில ஒரு ஆராதனை சொல்லிக்கலாம், ஒரு பிரேஸ் நடக்கலாம், இல்ல ஒரு வீட்டு கூட்டம் நடக்கலாம், ஸ்தோத்திர கூட்டம்னு கூட வச்சுக்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, தெய்வ வார்த்தை. இன்னைக்கு அநேக வார்த்தைகளை வேதத்துல நம்ம பைபிள்ல படிக்கிறோம், டிவியில கேட்கிறோம், நிறைய யூடியூப்ல பாக்குறோம். ஆனா உங்களுக்கு எங்கே இருந்து தேவ வார்த்தை கிடைக்கிறது? அது உங்க சபையில இருந்தா கிடைக்கும். உங்க வீட்டில இருந்தா உங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உனக்கு சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதரான தேவ யதார்த்தமாய் எத்தனமாய் கட்டளை பெற்றார்கள். சரிங்களா? ஒன்னும் வீட்டுக்கு பேதுரு போறார், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க போறார். 24வது வசனம் வாசிக்கலாம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தார். அங்க ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. அங்க பேதுரு பிரசங்கிக்கிறார். பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? தேவதூதன் ஊழியக்காரர் வீட்டுல வந்து ஜெபம் பண்றது. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் அலட்சியம் பண்றாங்க. அநேக ஊழியர்கள் அந்த மாதிரி ஒரு சில ஊழியக்காரர்களை பார்த்து எல்லா ஊழியக்காரர்களும் தவறா நினைக்கிறாங்க. சரியான மதிப்பு கொடுப்பதில்லை, சரியான கணம் கொடுப்பதில்லை. தேவன் சொல்லாம எந்த ஒரு ஊழியனும் ஒரு வீட்டுக்கு போக மாட்டாங்கன்னு நன்மை வைத்துக் கொள்ளுங்க. அங்க போகும்பொழுது அங்க தேவன் அந்த ஊழியரை கனம் பண்ணி இந்த வார்த்தையை கேட்கிறாங்க. இன்றைக்கு நான் உங்கள்ட்ட சொல்லக்கொள்ளுகிற இந்த நாட்களை என் சபையாருக்கு நான் சொல்றதுக்காக சொல்றேன். நாங்க நிச்சயப்பட்ட காலத்துல இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு. நான் கூட சமயத்துல செய்ய முடியல. எங்க வீட்டுக்கு பாஸ்டர் வருவாரு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா எல்லாம் விசாரிப்பாரு. ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் பேசுவார். உடனே ஏஞ்சி ஒரு பாட்டை போடுவாரு, ஒரு வசனத்தை வாசிப்பாரு, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போவார். இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. கதை பேசிட்டு சாப்பிட்டுட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் எங்கேயும் சாப்பிட்றதில்ல. ஆனா இப்படி சில காரியங்கள் நடக்குது. யோசிச்சு பாருங்க. அங்க இதெல்லாம் நான் இந்த பிரசங்கத்தை எடுக்கும்போதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். எவ்வளவு மகிமையா இருக்கும் தேவனுடைய வார்த்தை. இதெல்லாம் மறுபடியும் இந்த நாட்கள்ல நானே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்படிதான் ஒரு வீதி விசிட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த காலத்துல சொல்லி கொடுத்துருந்தாங்க. நாளடைவில் அது மறைக்கப்பட்டு மறந்து போடப்பட்டது. இன்னைக்கு மறுபடியும் புதுப்பிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களை பாருங்க, இந்த கொர்நேலியு வீட்டுல நடக்குது. அந்த வீட்டுக்குள்ள நடக்கும்போது அந்த எல்லாம் கூடியிருக்காங்க. 10 அதிகாரம் 44 48 படி வாசிச்சோம்னா அந்த இடத்துல ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. நீங்க வாசிச்சு பாருங்க. வீட்டுல 10 நிறைய நேரம் உங்களுக்கு அதை பிரசங்கிச்சிருக்கேன். ரட்சிக்கப்படுறாங்க, அபிஷேகம் பண்றாங்க, பற்பல பாஷை பேசுறாங்க. அப்ப பேதுரு சொல்றாரு, நீங்க ஞானசானம் பெறல, அபிஷேகம் பட்டுட்டீங்க, தண்ணீர்ல ஞானசானத்தை விளக்கலாமா என்று சொல்லி அங்க அவர் ஞானசானம் கொடுக்கறத பார்க்கிறோம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க.
இங்க அந்த கூட்டத்துல கொர்நேலியு தேவனுக்கு பயப்படுகிற பாயிண்ட்டுக்கு வரும். கொர்நேலியு தேவனுக்கு பயந்ததுனால அவன் ஜபங்கள் கேட்கப்படுகிறது, தான தர்மம் நடக்கப்படுகிறது, தேவன் வீட்டுக்கு ஊழியக்காரர் அனுப்பி ஒரு பிரசங்கத்தை பண்ண வைக்கிறாரு. அடுத்து என்ன நடக்குது? அங்க ரிச்சிப்பு உண்டாகுது, அபிஷேகம் கிடைக்குது, ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க. என்ன முடிவா சொல்ல வரேன்னா, ஒரு 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 வீட்டுக்கூட்டம் நடக்குது, ஒரு சோத்திர கூட்டம் நடக்குது, ஒரு பிரேசம் நடக்குதுன்னா அங்க ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாதாங்க அது நன்மை. அங்க ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டதா ஒரு பெரிய நன்மை. அதுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தாதான் அந்த நன்மை அங்கே உண்டாகும். ஒரு ஆத்துமா உலகத்துல வெளியேறப்பட்ட ஆத்துமா ரட்சிக்கப்படுவது சாதாரண விஷயம் கிடையாது பிரியமானவர்களே. அது ஒரு பெரிய நன்மையை கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற நன்மை நம்ம பார்க்கிறோம். அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்ம வசனம் என்ன சொல்லுது? 32 அந்த சங்கீதம் 34:10 10வது வசனம் சொல்லப்படுது, கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. கர்த்தரை 2வது பாயிண்ட்டுக்கு வரேன். யாருக்கு நன்மை கொடுக்கிறாரா? கர்த்தரை தேடுவர்களுக்கு நன்மை கொடுக்கிறார். சங்கீதம் 22:6 வாசிக்கும் போது, கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு தான் அந்த நன்மை கிடைக்கும். அது எப்படி தேடணும்? கர்த்தரை எப்படி தேடணும்? உண்மையாய் தேடணும். வாசிங்க சங்கீதம் 22:26 வாசிப்போம். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். கர்த்தரை தேடுகிறவர்கள் உண்மையாய் தேடணும். அப்ப பொய்யா தேடுறோமா? ஆமா, சமயத்துல பொய்யா தேடுவோம், பழகி போயிடுவோம், அப்படியே வழக்கமாயிடும். நம்ம ஆத்துமா உண்மையா தேடுறோமா? உண்மையா தேடுகிறவனை கண்டடைவான் என்று ஆண்டவர் சொல்கிறார் இடத்துல. விசுவாசிக்கிற பாருங்க, தேவனை உண்மையாய் தேடி விசாரிக்கிறவர் அவருடைய சமூகத்தை நாடுவார்கள். அவர் சமூகத்தில் செபித்து துதித்து ஆராதித்து நிற்பார்கள். அப்படிப்பட்ட அவருடைய இருதயம் சுத்த இருதயமாய், மாசில்லாத இருதயமாய், அந்த ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காம இருக்கிற இருதயமாய் இது இருக்கும். கர்த்தரை தேடுகிறோமா? தேடுகிற இடத்துல தேடுகிறோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தரை தேடுவது என்றால் யோசிச்சு பாருங்க. நீ கர்த்தரை தேடுவதெல்லாம் வேற எங்க தேட போற? கர்த்தரை எப்ப எங்க தேடணும்? ஜெபத்துல தேடலாம், ஆண்டவரை வேதத்துல தேடலாம், தேவனை தியானிக்கும் போது தேடலாம், பசுத்தால் நிரம்பி ஜெபிக்கும் போது தேவனை தேடலாம், அதிகாலையில தேவனை தேடலாம், ராச்சாமத்துல தேவனை தேடுகிறார். ராக்காலங்களில் கர்த்தரை தேடணும் ஊழியக்காரர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராக்காலங்கள தேவனை தேடுக்கலாம். அப்ப தேவனை தேடுகிறவளா நம்ம இருக்கிறோமா? ஏதோ ஒரு சடங்காச்சாரத்துக்கு ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவ சமூகத்துல நம்ம போறோமா? அடிக்கடி நான் சொல்ல பார்த்தீங்களா, தேவைக்காக தேவனை தேடுறோமா, அவர் தேவன் என்பதற்காக தேடுறோமா? அது ஒரு நாளைக்கு மறுபடியும் பிரசங்கிக்கணும். தேவைக்காக தேடுறவன் ஏதோ ஒருக்காக தேடுறவன், அவர் தேவன் என்பது தேடுகிறோமா? நல்லா புரிந்து கொள்ளணும். இதுதான் நம்ம அவருடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியம். ஒரு பிரபலமான ஊழியர் இன்னும் இங்க அவர் இருக்கிறாரு. நான் அடிக்கடி சொல்லுவார், நான் கேட்டிருக்கிறேன். அன்னைக்கு சங்கீதம் வாசிச்சு ஒப்பிச்சாதான் அவங்க அம்மா தோசையே கொடுப்பாங்களாம் சாப்பிட. தோசை சுட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். சங்கீதம் ஒப்பிச்சியா? ஒப்பிக்கல, தோசை மறுபடியும் அனுப்பேன் அவருக்கு போட மாட்டார், ஒப்பிச்சுட்டு சாப்பிடுப்பாங்களாம். இன்னைக்கு அவர் பிரபலமான ஆளு, பெரிய ஸ்தாபனம் வச்சிருக்கிறாரு. மூலமாக அநேக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப ஆசீர்வாதமா இந்த உலகத்துல இருக்கிறார். எல்லாம் யோசிச்சு பாருங்க. கர்த்தரை எப்படி தேடுகிறோம்? அதை நான் படிக்கும்போது எனக்கு ஒரு நல்ல உணர்வு உண்டானது. கர்த்தரைக்கு அதிகாலை எழுந்து கர்த்தரை தேடுறோமா? காலை எழுந்து காப்பியை தேடுறோம், அதை தேடுறோம், இதை தேடுறோம், செல்போனை தேடுறோம், என்ன வாட்ஸ்அப்ல வந்திருக்குன்னு தேடுறோம், என்ன ஃபேஸ்புக்கில் வந்துருக்குன்னு தேடுறோம், இந்த மெசேஜ் வந்திருக்கா தேடுறோம், முதல்ல எஸ்எம்எஸ் தேடுறோம், இப்போ வாட்ஸ்அப்பை தேடுறோம். ஆனால் தேவனே தேடுகிறோமா என்பது புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பாட்டு பாடணும், அறிய அதிகாலை உன் திருமுகம் தேடின்னு ஆராதிச்சோம். உண்மையாய் சொல்கிறோமா? தேவனை தேடு. அப்ப எப்படி தேவனை தேட வேண்டும்?
2 நாளாகமம் 15:2. 2 நாளாகமம் 15:2. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் நீங்க தேடினாதான் அவர் என்ன செய்யாரு? வெளிப்படுவார். நீங்க தேடாம ஒரு நாள் வெளிப்பட மாட்டார். எப்படி கர்த்தர் தேட அவரை விட்டீர்களே அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்க தேடினாதான் அவரை கண்டடைய முடியும். நீங்க அவர் விட்டுட்டீங்க, அவர் விட்டுடுவார். அப்ப கர்த்தரை தேடுனாதான் நன்மை கிடைக்கும். அது ஆவிக்கு நன்மையா இருக்கலாம், பூமிக்கு நன்மையா இருக்கலாம். கர்த்தரை தேடாமல் ஒரு நன்மையும் கிடைப்பாது என்பது புரிந்து கொள்ளுங்க. தேவனை சின்னமும் தேடுகளாங்க. தாவீது எத்தனை வேலை துதிச்சாரு? அந்தி மத்தியான வேலை. சில மார்க்கங்களை பாருங்க, 7 முறை தொழுவுறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு நாள் நம்ம தேவனுக்காக ஒரு 24 மணி நேரத்துல தேவனுக்காக எவ்வளவு நேரத்தோடு தேவனை எங்க நம்ம தேடுகிறோம். இதற்கு நம்ம தேவனை தேடுகிறோம். நமக்கு ஏதாவது பிரச்சனைனா தேவனை தேடுவோம், பாஸ்டரை தேடுவோம், சபையை தேடுவோம். இல்லைன்னா யாரும் தேட மாட்டோம். இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதோடு உண்டாகட்டும். தேவனை தேடுகிற ஜனங்களா இருக்கும் பொழுதுதான் அவர் பெரிய நன்மை உண்டு. அவரை தேடுகிறனா அவர் நம்ம கைவிட்டு விடுவார். அவர் தேடுகிறதை நமக்கு அவருபடியா நம்ம ஒப்புக் கொடுப்பார். 2வது எரேமியா 29:13 வாசிப்போம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை எப்படி தேட வேண்டும் என்றால், முழு இருதயத்தோடு தேடும். ஹோல் ஹார்ட்டட். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹோல் ஹார்ட்டட், முழு இருதயத்தோடு தேடணும். வந்தால் சரி, வராட்டி சரி, அப்படி இல்லை. முழு இருதயத்தோடு அவரை கண்டடையர் வரைக்கும் தேடணும். உள்ளங்கை மேகம் வெளிப்பட வரை அவன் ஜெபம் பண்ணான். தேவன் வரும் வரை, தேவன் நம்மை சந்திக்கும் வரை அவரை தேடணும். பதில் கிடைக்கும் வரை தேடணும். அவர் முகத்தை பார்க்கும் வரை தேடணும். எப்படி தேட வேண்டும்? ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட வேண்டும். தானியேல் 9:3 சொல்லுது, நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட. அப்ப ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனை தேட வேண்டும். எஸ்ரா 8:21 அதான் சொல்லுது. வாசிங்க, எஸ்ரா 8:21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். பாத்தீங்களா? எல்லாவற்றுக்கும் நம் தேவனை தேடணும். இன்னைக்கு அந்த பழக்கங்கள்லாம் போயிடுச்சு. அந்த நாட்கள்ல ஒரு தேவை பிள்ளைகள் கேட்கறாங்க அப்படின்னா ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஜெபம் பண்ணுப்பா, ஆண்டவர் கொடுப்பாரு அப்படிம்பாங்க. 8:22. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டு இருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லாரும் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். 8:22 சொல்லுது, சகல நன்மையும் கிடைக்குதான் தேவனை தேடுவதற்காக. இப்ப தேவனை நாம் தேடுகிறோமா? எப்படி தேடுகிறோம்? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு தேவனை தேடாதபடிக்கு நாம் இருக்கவே கூடாது. ஜெபத்துல தேட வேண்டும், வேதத்துல தேட வேண்டும், விண்ணப்பம் கொடுத்து தேட வேண்டும், ஆராதனையில தேட வேண்டும், தேவ மகிமை உணர வேண்டும், தேவனை உணர வேண்டும். உணர்ச்சியில் ஆராதிக்க கூடாது, உணர்ச்சியில ஜெபம் பண்ணக்கூடாது. உணரும் தேவனை உணராம ஒரு ஜெபம் இருக்கக்கூடாது. தேவனோட நம்மளுடைய ஆவியில உணரணும், இருதயத்துல உணரணும், ஆத்மால உணரணும். அதுதான் உண்மையான ஜெபம், உண்மையான ஆராதனை என்று நான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, தேவனை தேடுகிற விதத்தை நம்ம தேடும் போது நமக்கு என்ன கிடைக்குது? அவர் நமக்கு சகல நன்மைகளால் நம்மை நிரப்புகிறார் இருக்கிறார். சகல நன்மையால் நிரப்புகிறார் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம தேவனை தேடுகிறோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். சகல நன்மைகளாலும் நம்மை நிரப்புகிற தேவன். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது.
நம்ம பார்த்தோம். யோசேப்பு இந்த லாக்டவுன் நாள்ல நம்ம பார்த்த முதலாவது நமக்கு உணவு தந்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி ஆவிக்குரிய விதத்துல நம்மளை பலப்படுத்தி நிற்கும்படியாக தேவனுடைய கிருபை தாங்கினது. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னாரே, அது பெரிய நன்மை இல்லையா? ஸ்தோத்திர பரிசுத்தாவியும் ரட்சிப்பையும் தந்தாரே, அது பெரிய நன்மை இல்லையா? யோசேப்பை பார்த்தோம். தேவனுக்கு பயப்படுகிற பயனை ஞானத்தை தந்து பயங்கரமான உயர்வை தேவன் அவருக்கு தந்தார். கொர்நேலியை பார்த்தோம். தேவனுக்கு பயந்ததுனால கொர்நேலியுக்கு அவருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது, தான தர்மங்கள் கேட்கப்பட்டது. தேவன் அங்க வீட்டுல ஒரு பெரிய ரட்சிப்பை, ஒரு கூட்டத்தை உண்டாக்கி ஒரு ரட்சிப்பை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, ஞானஸ்தானத்தை கொடுத்து ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறாரே, பெரிய நன்மை இல்லையா? அடுத்து கர்த்தரை தேடுதலுக்கு பார்த்தோம். உண்மையாய் தேட வேண்டும் என்று பார்த்தோம். முழு இதயத்தோடு, ஹோல் ஹார்ட்டட், முழு இதயத்தோடு, அறகுறையா இல்ல, ஹோல் ஹார்ட்டட், முழு இதயத்தோடு தேட வேண்டும் பார்த்தோம். செபத்தினால், உபவாசத்தினால், ஆராதனையினால், வேதத்திலே கர்த்தரை தேடணும் பார்த்தோம். அப்ப நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்பதை புரிந்து கொள்ளுங்க. நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். தேவன் வர காத்திருக்கிறோம். தேவன் வரப்போகிற அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னமும் தேவனை நீங்கள் தேடாமல், இன்னமும் தேவனுக்கு நீங்கள் பயந்துடாமல் இருந்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காரியங்கள் அது பரிதவிக்க வேண்டிய காரியமாய் போய்விடும். இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கிற நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒரு பாடல் உண்டு. இதை பாடி கர்த்தரை நாம மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நாங்கள் தேடும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. வாய்த்தது எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே. ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டியோ தாட்சி அடைந்து பட்டணி கிடக்கும். கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்னீரே. தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனை தேடுகிற தாகம் எங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. அல்லேலூயா. நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள உண்டாகட்டும். தேவனை தேடுகிற அனுபவம் நமக்குள்ள உண்டாகட்டும். எல்லா கரங்களை உயர்த்தி ஒரே இன்னுமாய் தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இரக்கம் உள்ள தேவன் ஆண்டவரே. நீ மனதிற்கம் உள்ளவர், ஆனாலும் நீ பயங்கரமானவர். நீ நியாயாதிபதி ஆண்டவரே. எங்கள் பாவங்களை எவ்வளவாய் மன்னித்திருக்கிறீர். ஒருவனுக்கு அதிகமாய் மன்னிக்கும் போது அவன் அதிகமாய் கேட்கப்படும் சொல்லியிருக்கிறீர். எல்லா கரங்களை உயர்த்தி இந்த தேவ அன்புக்காய் அவரை மகிமைப்படுத்துவோமா? எவ்வளவு பெரிய அன்பு! அவர் அன்பு நம்மை நிரப்பினது. அவர் அன்பு நம்மை ரட்சித்ததே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நான் வரவே உமக்காய் வாழ்வேன். அர்ப்பணிப்போம்.
அன்பே இயேசுவே ஆறுயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே தாயை போல் தேற்றி நீ தந்தை போல் தாயை போல் தேற்றி நீ தந்தை போல் அன்பே இயேசுவே ஆட்கொண்ட என் தெய்வமே அன்பே இயேசுவே மறுபடியும் கரங்களை உயர்த்தி உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே அன்படிப்போடு உம்மை நான் உமக்காய் வாழ்வே அன்பே இயேசுவே ஆறுயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே அன்பே இயேசுவே ஆறுயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே நன்றி ஆண்டவரே மக்கபலரபலவரி கரபலவா ஓரிபாலா கரபலவா சங்கரிபி கரபலவா ரீமாலா கரோ சங்கரபி கரபலவா ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு ஆண்டவர் இரட்சித்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு எங்களை நடத்த வருகிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். எம்மற்ற காத்த எபனேசர் நினைவையில காக்க அவனீர் வல்லவராய் இருக்கிறீர். எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறீர். மரண பரந்தையும் எங்களை நடத்துவீர் ஆண்டவரே. உன் வருகை பரந்தையும் நடத்துவீர் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம், கிருபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நன்மை ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல நன்மைகளால் நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக. ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சபையாரையும் இதை கேட்கிற ஒவ்வொரு செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறான். பண்ணுவோம் ஆண்டவரே. உலக தேசங்களுக்காக செபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ்ல கர்த்தர் விடுதலையாக்குவீரா. இந்திய தேசத்துக்காக செபிக்கிறோம். இந்த வைரஸ் விடுதலையாக்குவீர். விசேஷமாக மகாராஷ்டிராவுக்காக, டெல்லிக்காக செபிக்கிறோம். தமிழ்நாட்டுக்காக செபிக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள சென்னை பட்டணத்துக்காக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் சென்னை பட்டணத்துல கட்டுகிற உடைக்கப்படுவதாக. இயேசுவினால் ஒரு பெரிய விடுதலை உண்டாக வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தாவே, பெரியவர் புதிய தேவ சகலத்தை நன்மைக்கு எதுவா செய்கிறவர், புதிய காரியங்களை செய்கிறவர். இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் பெரிய நன்மையை உண்டாக்குங்க தேசத்துல. ஆண்டவரே, வைரஸ் இல்லாத தேசமே மாற்றுவீராக. ஜனங்கள் எல்லாம் சகஜமாய் வாழ உதவி செய்வீராக. ஆண்டவரே, தேவையில் உள்ள ஜனங்கள், பசியில் உள்ள ஜனங்கள், வியாதியில் உள்ள ஜனங்கள் ஆண்டவரே கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, பொருளாதார குறைவுகளுக்காக செபிக்கிறோம். தேசத்தின் பொருளாதார இழப்புக்காக செபிக்கிறோம். இந்திய தேசத்துல பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவீராக. விழுந்து போன பொருளாதார நிலை நிற்க வேணுமா, எழுந்து நிற்க வேணுமா செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்கள பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவையை சந்திப்பீராக. தொழிலை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். தாரமங்கலத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. இந்த ஜூன் மாதத்துல பெரிய மாற்றம் உண்டாகட்டும். லாக்டவுனே 144 இல்லாதபடிக்கு தேசம் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. தேசத்தில் நடக்கிற எல்லா குழப்பங்கள், போராட்டங்கள், கலவரங்கள், ஆண்டவரே, கொலைகள்,
ஆண்டவரே தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் எடுத்து போடுவீராக. ஆளுங்க தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை தருவீராக. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபைகளாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசம் ஒரு பெரிய எழுப்புதலை காண வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. சகல நன்மைக்கு காரணம் நீர் ஆண்டவரே. சகல நன்மை பரிபூர்ணமாய் தருகிறவர். எங்க தேசத்துல கத்தா இந்திய தேசத்துல நன்மையால் நிரப்புவீராக ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே எங்க சபையாருக்க ஜெபிக்கிறோம். தாராமங்கலம் அசம்பிளாக்கார் சபையில ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கத்தர் ஆசீர்வதிப்பீராக. பாதுகாத்துக்குள் வயதானவர்கள் சிறு பிள்ளைகள் விசேஷ பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆளுமை பிள்ளைகள் சிறுவை ஆண்டவரே கத்தாவே சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு கத்தரை பலப்படுத்துகிறாங்க. செய்கிற தொழிலை ஆஸ்வதிப்பீராக. ஜெபங்களை கேட்பீராக. தேவனுடைய ஒத்தாசை அவர்களுக்குள் இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவர். தேவன் பிரசன்னராக இருப்பீராக. எங்க குடும்பத்தை எங்க 3 பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாத தேவைகள் எல்லாம் ஒவ்வொருவரையும் தேவன் சந்திப்பீராக. கத்த அற்புதம் செய்வீராக. பரத்திலிருந்து ஒத்தாசை வருவதாக. பொருளாதார தேவைகளை சந்திக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்பத்தை ஆஸ்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். வியாதியா வல்லவர் ஒவ்வொரு நல்ல சுகத்தை தர வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா கணமும் மகிமை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சுகமும் பாதுகாப்பதோடும் மனிதரோடு மெல்ல பரிசுத்தம் இருப்பதாக.